ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டார் காம்பேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்னிங் ஆப் சேனலில் நம்ம ரொம்ப நாளாகவே போட்டுட்ருக்கோம் மைனிங் ஆப்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது 14 மொத்தமே கொடுத்துருப்பேன். ஏன் இந்த 14 கொடுத்துருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 14 தான் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வித்ரா வரப்போகுது. ஜூலை எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சன் வேவர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வெரிஃபைடான மைனிங் ஆப் லூட் போட்டிருக்கேன். ஸோ ப்ளே ஸ்டோர் ரிலேட்டடான மைனிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 மைனிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ளே ஸ்டோரில் ப்ளஸ் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மைனிங் ஆப். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 to 10 months ஆகும். ஸோ ஐ ரிப்பீட், 8 to 10 months. ஸோ 8 to 10 months கிட்ட ஆகும் இந்த மைனிங் ஆப்ஸ்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. பட் டெலகிராம் மைனிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 3 to 5 months ஒர்க் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணவே போகிறதில்ல. ஜஸ்ட் அவங்க சொல்கிற டாஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்டார் காம்பேட் தான் இன்றைக்கி நம்மளோட மெயின் வீடியோ. ஸோ இந்த ஆம்ஸ்டார் காம்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக கொடுக்குறேன். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய லெவல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்கிட்ட 1.4M ப்ராஃபிட் பெர் ஹவர் இருக்குது. ஸோ காயின்ஸ் எல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ லெவல் வந்து 9ல் இருக்கேன். ஸோ நான் 9லேயே மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெய்லி ரிவார்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து இதில் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 1 lakh காயின் கொடுப்பாங்க. அண்ட் டெய்லி சைபர் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணிட்டு வரோம். யூடியூப் டெலகிராமில் இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. மேபி உங்களுக்கு வேணும்னா நான் அப்டேட் பண்ணுறேன். பட் டெலகிராமில் உங்களுக்கு வேணும்னா நிறைய ட்விட்டர் வச்சுட்ருக்க எல்லாருக்குமே இந்த கோட் தெரிஞ்சிடும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மூலிமா வந்து காயின்ஸ் வரும். 1 million காயின் வரும். டெய்லி காம்போ கார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா 5M காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ மெயினாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, இப்போ நீங்கள் வந்து நியூ யூசர்ஸாக இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நியூ யூசர்ஸ் வந்து டெய்லி வந்து இதுக்கு மேலே எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுதோ பண்ணுங்கள். பட் மெயின் ப்ராஃபிட் பெர் ஹவர் தான். ஸோ அதில் நீங்கள் உங்கள் கண்ணை வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பூஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி டேப்பும் எனர்ஜி லிமிட்டும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 9th லெவலில் இருக்கேன். பட் பூஸ்ட் லெவல் வந்து நீங்களும் வந்து எதில் மெயின்டைன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டேப்பும் எனர்ஜி லிமிட்டும் வந்து நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் லெவல் 9 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெவல் 9ல் இருக்கீங்கன்னா, ஸோ லெவல் 8ல் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள இப்போ நியூஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போனால் ஒரு லெவல் 6 வரைக்கும் வருவீங்க இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கு நீங்கள் பூஸ்ட்டை லெவல் 6 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக 3 hours ஒன்ஸோ உள்ளே வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ மைனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லெவல் 15ல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நியூ கார்ட்ஸ் வந்தது மட்டும் லெவல் 14, 13ல் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே லெவல் 15ல் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் ஏன் இது வந்து ரூல்ஸ்லாம் கிடையாது. பட் எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு. எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு லெவலில் வச்சுக்கணுன்ட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 15ல் கரெக்டாக வச்சுட்ருப்பேன். சில நியூ கார்ட்ஸ் இப்போ வந்தது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 14, 13ல் இருக்கும். ஸோ நியூ காயின்ஸுன்றது இப்போ இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக 1 week பிஃபோர் தான் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே லெவல் 14ல் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 9ல் இருக்கீங்கன்னா எல்லா கார்டும் முடிஞ்ச அளவுக்கு லெவல் 9ல் எடுத்துகிட்டு வாங்க. இன்னும் 1 month இருக்குது முடியறதுக்கு. ஸோ இப்போ ஆம்ஸ்டார் க்ரீன் எனர்ஜியும் யூடியூப் 25 million இன்றைக்கி விட்டாங்க. இன்றைக்கி மீன்ஸ் நேற்று ஈவினிங் விட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நியூ கார்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் காமிக்கும். அதெல்லாம் பை பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது லெவலில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நிறைய காயின்ஸ் கொடுக்குறாங்க அமௌண்ட்டு. ஸோ இதுவும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நான் எந்த லெவல் சொல்கிறேன்னா இங்கே கிராண்ட் மாஸ்டர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இங்கே கிராண்ட் மாஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நியூ யூசர்ஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லெவல் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இது அவங்க ரூல்ஸாக சொல்ல. பட் நம்ம இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஐடியா வச்சுக்கிட்டா ப்ராஃபிட் நல்லா வரும். ஏன்னா அவங்க குரூப்லேயே சொல்லியிருக்காங்க, நாங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவர் ப்ளஸ் அதர் காம்பினேஷன்லாம் வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அதர் காம்பினேஷனில் இந்த பூஸ்டர்ஸ் அண்ட் தென் நீங்கள் மைன் எல்லாமே எது வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க செக் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவலில் வச்சுக்கிறது நல்லது. நான் வந்து லெவல் 15 எடுத்துன்னு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. நீங்கள் ஒரு எந்த லெவல் இப்போ நான் லெவல் 9ல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே லெவல் 9ல் வச்சுக்கோங்க. இல்லை லெவல் 10 ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி லெவல் 10ல் எல்லாத்தையும் வச்சுக்க பாருங்கள்.
மெயினாக ஸ்பெஷல் காயின்ஸில் ஈஸியாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ஆம்ஸ்டார் க்ரீன் எனர்ஜியும் யூடியூப் 25 மில்லியனும் விட்றாதீங்க, பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இது நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5M வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன், லெவலை பார்க்காம. ஸோ இந்த ஸ்பெஷல் கார்ட்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் பெர் ஹவரும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில கார்ட்ஸ் லெவல் 15 இருக்கும், சில கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 9, 10 இருக்கும். ஸோ சில கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வெறும் அப்கிரேட் ப்ராஃபிட் பெர் ஹவரில் மட்டும் வரும். ஸோ நியூ யூசர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெய்லி ரிவார்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி சைஃபர் நீங்கள் ட்விட்டர்லேயும் பார்க்கலாம், இல்லை அதர் யூடியூப் சேனல்ஸ் ஆர் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வருது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை குரூப்பில் போடணுன்னா கூட சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் போட்டுறேன். அண்ட் டெய்லி காம்போவும் சேம், டெய்லி வந்து பெர் டே ஒன்ஸ் 5M நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரணும். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக எல்லா கார்டும் அன்லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ யூசர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் கண்டினியூஸாக 3 hours ஒன்ஸ் க்ளைம் பண்ணுறது மூலிமா உங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். மெயின் ப்ராஃபிட் பெர் ஹவர் தான், காயின் டசன்ட் மேட்டர். அண்டு இப்போ இன்னொரு இது வந்து ஒரு பொருளை மாதிரி கிளம்பிச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து லெவல் 9 இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100M இருந்தால் தான் 100M நான் சேர்த்து வச்சுக்கணும். இந்த காயின் பேலன்ஸ் நீங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் இது 100M வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதை மட்டும் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூல்ஸ் இப்போ வந்து அவங்க தரப்பில் எந்த இதுவும் வரல. பட் சில ட்விட்டர் அந்த மாதிரி ஹேண்டல்ஸில் பார்த்தேன். ஸோ அது நல்ல ஆப்ஷன்னால தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆன் செயின்னு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டாக அப்படி தான் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த பூஸ்டர் அண்ட் தென் இந்த மைனிங்கில் இருக்க டோகன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவல் அந்த மாதிரி இருக்கணும். ப்ளஸ் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பிளாட்டினமுக்கு 1M தேவைப்படுதுன்னா 1Mக்கு நீங்கள் போயிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதை செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதனாலேயே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 sec. ஸோ இந்த பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நாள் வேலட் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. பட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ரெக்கார்ட் டசன்ட் மீட் த ரெக்குயர்மெண்ட்ஸ்னு போட்டு அட்லீஸ்ட் 100 காயின்ஸ். இதில் வந்து காயின் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 100K பாயிண்ட்ஸ் இருக்கணும்னாங்க. என்கிட்ட 99K தான் இருந்துச்சு. 100K சம்அவுட் 1000 தான் இருந்துச்சு. அதுக்கே இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணியிருக்கணும் ஜூனில். அதை வந்து கரெக்டாக ஆன்டிபாட் செக்கில் கரெக்ட் ஆகிடுச்சு. மினிமம் எனர்ஜி லெவல் 6 இருக்கணும். அப்புறம் மின் கிளிக் லெவல் 4 இருக்கணும். இதில் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறது, காயின்ஸும் கம்மின்றதுனால அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த ஜெம் பேலன்ஸ் 1 இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா யூசர்ஸ் போல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராட் ப்ராஜெக்ட் மாதிரி ஆகி இது முடிஞ்சிட்டு. பட் சில பேர் வச்சுட்ருக்கவங்க எல்லாம் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் ரூல்ஸ் கொண்டு வந்தால் மேபி சொல்லிட்டு தான் கொண்டு வரவங்க நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ப்ரியராக நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா யூசர்ஸ் இதில் ஏகப்பட்ட யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக ஹைப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது. ஸோ மேபி மேக்ஸிமம் அவங்க கழிக்க தான் பார்ப்பாங்க யூசர்ஸை. ஸோ நியூ யூசர்ஸ் உஷாராக இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் உங்களோட ப்ராஃபிட் பெர் ஹவர் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ராஃபிட் பெர் ஹவர் 2M கொண்டு போகணுன்னு தான் என்னோட எய்மாக இருக்குது. பட் ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிய போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேபி இவங்க நியூ கார்ட்ஸ் நிறைய விட்டுட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆம்ஸ்டார் க்ரீன் எனர்ஜிலாம் வந்துச்சுன்னா சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு மார்னிங் எனக்கு 1.31M இருந்துச்சு, இப்போ 1.4M இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூ கார்ட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா நமக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓல்டு காயின்ஸ்க்கு ஏகப்பட்ட காயின்ஸ் தேவைப்படும். அண்ட் மெயினாக வந்து நீங்கள் இப்போ நான் வந்து நியூ யூசர்ஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைமண்ட் லெவல் வரீங்கன்னா ஃப்ரம் 1M அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ டைமண்டுன்றது ஒரு லெவல் 5 வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட பூஸ்டர் லெவல் எல்லாமே லெவல் 5 வச்சுக்கோங்க. அண்ட் கார்ட்ஸில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து லெவல் 5 வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா காம்பினேஷனும் மெயினாக உங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவர் ப்ளஸ் அதர் காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது எதோ ஒன்று என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மெயினாக வந்து இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் லெவல் 5னா 1M வரைக்கும் நீங்கள் வந்துடுங்க. 1M வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1M காயின்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராஃபிட் பெர் ஹவர் வருதோ அது எல்லாத்தையும் நீங்கள் கார்ட்ஸாக பை பண்ணிட்டு இருங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். பாய் கைஸ்.